ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே அடுத்த வாரம் புதன் வியாழனில் தான் ஷிப்பிங் வரும். ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி புதுசாக போட்ட பான் செட்டப்லேருந்து இன்னும் நிறைய புதுசான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஃபார்மில் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்குமே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸ்டாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் கப்பி. ஸோ இதை ஒயிட் டெக்ஸிடோ அப்படின்னு சொல்கிறத விட ஒயிட் கப்பி, மேல் ஒயிட் கலர் இருக்கும், ஃபீமேலுமே உங்களுக்கு ஒயிட் கலர் டெயில் வர மாதிரி எடுத்து கொடுக்குறேன். ஸோ மினிமம் 10 பேராக எடுத்திங்கன்னா 300 வரும். ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக வரும். 100 பேர் எடுத்துருக்குறேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்து நீங்கள் வீட்டில் க்ரூம் பண்ணி விற்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட நீங்கள் சேல் பண்ணுறவங்க சேல் பண்ணலாம். 10 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஸோ அடிஷ்னலாக ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக வரும். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா சில்லி மசாக். ஸோ இதுவுமே மிக்சடு தான், பட் ஒரு 2 ரூபா 3 ரூபா அதிகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 330லேருந்து 350 ரூபா வரும் ஷிப்பிங் காஸ்ட் இல்லாமல். ஸோ நீங்கள் மிக்சடு வெரைட்டி அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது நான் ப்ரமோட் பண்ண விரும்பலை, பட் இயர்லாம் நல்லாவே இருக்கும். பிளாட்டினமுக்கு இந்த சில்லி மசாக்குக்கு இயர் வந்து நல்லாவே இருக்கும். நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற ஒயிட் கலர் டெய்லு, அதாவது சில்லி மொசாக்குன்னு இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸுக்கு டெய்ல்ஸ் வந்து ஒயிட் கலரில் வரும். அந்த டெய்ல் நான் முடிஞ்சால் பெருக்கி எடுக்கிறேன், இல்லாட்டி டெய்ல் வந்து ரெட் கலரில் வர மாதிரியே கூட வரும். ஸோ 10 பீஸ் 10 பேர் வந்து உங்களுக்கு 350 வரும். ஸோ இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னும் யாருக்குமே ஃபுட்டு கூட போடல. இது ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 பீஸ் 100 ரூபா வரும் கொய்யி. அதே போல் எஸ்கே கோல்டுமே உங்களுக்கு 6 பீஸ் 100 ரூபா வரும். மேக்ஸிமம் இந்த வெரைட்டி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ கொய்யெல்லாம் இந்த ஸ்லீப்பிங் டிசீஸ்லாம் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது. மேக்ஸிமம் அந்த மாதிரியான வெரைட்டிலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன வெரைட்டி மட்டும் பேக் பண்ணி அனுப்புனா போதுன்ற மாதிரி. ஸோ இதுவுமே அதே போல் பிளாட்டினம் டம்போயரில் இயர் வந்து லைட்டாக தான் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு 10 பேர் 350 தான் வரும். மேக்ஸிமம் இதில் இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூனிக்கான அந்த சேம் கலர்லேயே இருக்கும். ஸோ பிளாட்டினமுக்கு உண்டான மேலு, அதுக்கு உண்டான ஃபீமேல் அப்படின்னு சொல்லி தனித்துவமான ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும். 10 பேராக எடுத்திங்கன்னா வெறும் 350 தான். 50 பேர் தான், ஆல்ரெடி 10 பேர் ஷிப்பிங் மட்டும். இன்னும் ஒரு 40 மேல் 40 ஃபீமேல் இருக்குது. ஸோ ஒரு 30, அதாவது ஒரு 3 பேர்த்துக்கு 10 பேர் 350 சொல்லி தரலாம். ஸோ அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விடமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெரைட்டி தான். ஜெர்மன் ரெட்டில் ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது ரேட் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 310லேருந்து 320 ரூபா வரும். ஸோ 10 பேராக எடுத்திங்கன்னா ஒரு 300 ரூபா அப்படின்னே கூட போட்டுக்கோங்களேன். 10 பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா குயிக்காக எடுத்துக்கோங்க. இதுவுமே 50 பேரில் 10 பேர் போயிடுச்சு, 40 இருக்குது. ஸோ இந்த வெரைட்டி எல்லாமே ஓரளவுக்கு புக் ஆகிடுச்சு. அதாவது வர ஸ்டாக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் ரொம்ப 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 கம்மி. ஸோ அதை நான் வீடியோ எடுத்து இதுவுமே புக் ஆகிடுச்சு. ஸோ யாரும் கேட்காதீங்க. மாஸ்கோ ப்ளூ, ஸோ அதுவே வெரைட்டி புக் ஆகிடுச்சு. வீடியோ எடுத்து குரூப்பில் போடுறதுக்கே நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது வெரைட்டி பேர் தெரியல. இது வந்து ஒரு பேர் வந்து உங்களுக்கு 90 ரூபா வரும். இதுவுமே ஒரு இம்போர்ட்டட் வெரைட்டி தான், பேர் தான் எனக்கு சரியாக தெரியல. இது உங்களுக்கு மொத்தமாகவே ஒரு 120 ரூபான்னு எடுத்துக்கோங்க. எல்லோ டெக்ஸிடோ, 2 மேல் 2 ஃபீமேல் 120. ஸோ இந்த 4 பீஸ் தேவைன்னா உங்களுக்கு கொரியரோட 230 ரூபா வரும். இது வந்து எல்லோ டைகர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து விட்டுருங்க. ஸோ இது வந்து ட்ரியோ வந்து உங்களுக்கு 150 வரும். ஏதோ ஒரு நல்ல வெரைட்டி தான், பேர் தான் எனக்கு தெரியல. நான் தேடி எடுத்தாலும் அதை எடுக்க முடியாது இப்போதைக்கு. ஸோ ஒரு மேல் 2 ஃபீமேல் வந்து உங்களுக்கு 150 வரும் ஷிப்பிங் காஸ்ட் இல்லாமல். அதே போல் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்லர் வெரைட்டியில் ஒரே ஒரு பேர் மட்டும் தனியாக இருக்குது. எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. இப்போ இது ஒரு மேல் ஒரு ஃபீமேல் மட்டும் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு பேர் 100 ரூபா வரும். பிளாட்டினம் டம்போயரில் 3 ஃபீமேல் புக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரெட் லேயர்ஸு 4 மேல் 2 ஃபீமேல் தான் இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். பேர் வந்து உங்களுக்கு 100 ரூபா வரும். இல்லாட்டி 300 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரேன், 4 மேல் 2 ஃபீமேலை. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. நடுவில் கொஞ்சம் ஃபுட்டேஜ் கட் ஆகிடுச்சு. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆர்டிமியா கேப்சியூலு, அது வந்து உங்களுக்கு பீஸ் 15 ரூபா வரும். அவ்வளோதான், வேறு எதுவும் உள்ளே இல்லை. ஸோ இந்த செட்டப் தான் நான் சொன்னது. ஒரு 1000 ரூபா செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கல்லுக்கு, அதுக்கப்புறம் இந்த தார்பாய்க்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 1000 ரூபா செலவாச்சு. 5 பீஸ் வந்து 100 ரூபா வரும். 3 டெயில் டம்போயர் மலி க்ரூம் பண்ணுறதுக்கு தான் எடுத்தேன். இன்றைக்கே ஒரு 30 பீஸ் எடுத்துட்டேன். 100 பீஸில் இன்னும் ஒரு 70 பீஸ் இருக்கும். 5 பீஸ் 100 ரூபா வரும். யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஜுவல்லில் ஃபீமேல் நிறைய இல்லை. எப்படி எகிரி குச்சாங்கன்னு தெரில. 2 நல்லா பெரிய சைஸு எடுத்து விட்டு வச்சுருந்தேன். ஒருத்தன் செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பீஸ் வந்து அவுட் ஆகிட்டுக்குது. பட் இது கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்துச்சு, லைட்டாக உயிர் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆகிட்டான். இவன் வந்து ஆல்ரெடி பாடி ஆகிட்டுக்கிறான் போல். நல்ல சைஸு மேல்னு நினைக்கிறேன். ஸோ மேல் தான் இது.
மேல் ஃபீமேல் பார்க்க முடியாதுங்க. பேர் வந்து பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா 60 ரூபா வரும். சின்ன சைஸ் வந்து பீஸ் 20 ரூபா தான் வரும். ஸோ நிறைய இருக்குது பாருங்கள் அங்கங்கே. 4 பீஸ் 100 ரூபாய்க்கு தரலாம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா 4 பீஸ் 100 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. ஃபீமேல் ஏதாவது 1 2 இருக்கான்னு பார்க்குறேன். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. பேர் 60 ரூபா தான் வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலியில் நார்மல் மாலி எடுப்போம், நிம்மதியாக போயிட்டு இருந்துச்சு. இந்த ஜம்போ மாலி எடுத்துகிட்டு தலைவலி. ரேட்டு 3 பேர் 100 ரூபா வரும். நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது. வெறும் ஒயிட் கலராகவே போட்டாங்க, அது ஒரு இம்சை. ஸோ கலர் ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குது. நல்லா பெரிய சைஸு. யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. 3 பேர் 100 ரூபா வரும். இதில் அப்படின்னு பார்த்தோம்னா மிக்சடு காப்பி 3 பேர் 100 ரூபா வரும். முடிஞ்ச வரைக்கும் பெரிய சைஸாகவே பார்த்து பெருக்கி தரேன். யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. 10 பேராக எடுத்திங்கன்னா 300 ரூபா தான் வரும். அதே போல் பலூன் மாளிகைது, அதுவுமே 3 பேர் 100 ரூபா தான். ஸோ இருக்கிற எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இன்னொரு செட்டப் கீழே ஒரு 1000 ரூபா செட்டப் பார்த்தீங்களா, இதுவுமே ஒரு 1000 ரூபா செட்டப் தான். அது தார்பாயை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். அது மொத்தமாகவே போட்டேன். ஸோ இருக்கிற பிளான்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இது ஃபீடிங் கப்பி எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா க்ரூம் ஆச்சுன்னா அதை பேர் 20 25 செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பெரிய செட்டப் ரெடி பண்ணிவிட்டேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் லென்த்து, ஒரு 10 அடி அகலம் இருக்கும். இன்னும் ஃபிஷ் ஆர்டர் பண்ணல. ஸோ ஃபீடிங் கப்பி ஆர்டர் பண்ணி தான் அதில் விடணும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செட்டப்பில் நீங்கள் எது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஸோ கொஞ்சம் நல்ல அந்த லில்லி வந்து நல்லா வந்திருக்குது. இது வந்து கோல்டு கப்பீஸ்க்குன்னு வச்ச செட்டப்பு. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி ஒரு பூ நல்லா பூத்து வந்துருச்சு. ஸோ 2வது வந்து மொட்டு வச்சுருக்குது. லைட்டாக பிங்க் கலர் மாதிரி வருது. ஸோ பகலில் நல்லா ஃப்ளவராக வருது. ஸோ ஈவினிங் ஆனால் க்ளோஸ் ஆகிக்குது. இது வந்து இப்போ நேற்றோ முந்தினேத்தோ எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 நாளாக ஸோ இதே ப்ராசஸில் தான் போயிட்டுக்குது. அதுக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக்குக்கு, ஸோ ஃபுல் பிளாக் டம்போயரில் ஒரு 4-5 பேர் விட்டது. ஸோ இதுலேயுமே நல்லா குட்டி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓரளவுக்கு ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ வெயிலில் தான் இருக்குது, பட் எந்த இஷ்யூவுமே இல்லை.